ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த பொரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனாலுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு டவுட் நிறைய வரும். அதனால தான் இன்றைக்கி மறுபடியும் நம்ம அதை சொல்கிறோம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஈஸியான மெத்தடில். முதல்ல இந்த பக்கம் நான் 2 விதமான அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 அரிசியுமே நான் காட்டுறேன். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் உப்பு போட்டுக்கலாம். பொரியோட டேஸ்ட் லைட்டாக உப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதனால் இதை இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இந்த தண்ணியை நம்ம இங்கே நான் 2 விதமான அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா? அந்த அரிசியில் சேர்த்துக்கலாம். ஒன்று கொஞ்சம் நீளமாக இருக்கும், ஆனால் குண்டு அரிசி தான். 2மே முக்கியமாக புழுங்கல் அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி அரிசியில் இல்லை நீளமாக இருக்க அரிசியில் செஞ்சிங்கன்னா வராது. இது குண்டு அரிசி, புழுங்கல் அரிசி. இந்த மாதிரி நல்ல குண்டு சைஸில் நீங்கள் ரேஷன் அரிசி இருந்தாலும் சரி, இல்லை நிலத்தில் விளைஞ்ச அரிசியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் குண்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குண்டாக இருந்தால் பரவாயில்ல. எந்த அரிசி வேணாலும் நீங்கள் குண்டாக இருக்க அரிசி எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 அரிசியும் நம்ம உப்பு தண்ணி போட்டு கலந்து வச்சிட்டோம். அடுத்ததாக அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதை நம்ம உப்பு தண்ணி போட்டு கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா? அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொரி அரிசியை தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதை அப்படியே ஒரு தட்டுலேயோ இல்லை ஒரு துணியிலையோ விரித்து ஒரு முரத்துலையோ வச்சு நல்ல வெயிலில் வச்சிடணும். வெயிலில் நல்லா காஞ்ச அப்புறமா எடுத்து நீங்கள் டைரெக்டாக அதை வறுக்கலாம். ஆனால் வெயிலில் வைக்க முடியாது, உடனே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த ப்ராசஸ் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி கடாயை அடுப்பு மேலே வச்சு அதில் கொட்டி இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். அதில் இருக்க ஈரப்பதமெல்லாம் போய் நமக்கு கொஞ்சம் அரிசி கொஞ்சம் இப்போ நம்ம அரிசியை ஊற வைக்கிறதுக்கு, அதாவது தண்ணி போடுறதுக்கு முன்னாடி வாயில் எடுத்து போட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம இதை இப்போ வறுக்கணும். இப்போ உப்பு தண்ணி போட்டு ஊற வைக்க தேவையில்லை. உப்பு தண்ணியை போட்டு கலந்து உடனே இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு நம்ம நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுத்தோம்னா அதில் இருக்க ஈரப்பதம் போகிறதுக்காக மட்டும்தான் நம்ம இதை வறுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி எதுவும் இல்லை. கொஞ்ச நேரத்திலே இந்த மாதிரி ஈரப்பதம் எல்லாம் போய் அரிசி நம்ம முதல்ல எப்படி வச்சுருந்தோமோ அந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது நம்ம அப்படியே எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இல்லை ஒரு கிண்ணத்துலையோ தட்டிலையோ போட்டு வச்சுட்டு இன்னொரு அரிசி நம்ம ஊற வச்சுருந்தீங்களா, அந்த அரிசியை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது கொஞ்சம் நீளம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா வெறும் குண்டு சைஸ் மட்டும்தான், நீளமான சைஸ் கிடையாது. ஆனால் இதுலேயும் நம்ம பொரி வறுக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டுறேன். அதனால தான் 2 அரிசியும் நான் ஒன்றா தனித்தனியாக போட்டிருக்கேன், ஒன்றா போடாமல். அந்த அரிசி கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும், குண்டு சைஸ் அரிசியாகவும் இருக்கும். இது வெறும் குண்டு சைஸ் அரிசி மட்டும்தான், நீளம் அந்த அளவுக்கு இருக்காது. இதையும் நம்ம அதே மாதிரி இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இல்லை வெயிலையும் போட்டு காய வச்சுக்கலாம். நல்ல ஸ்லோவான ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம முழுக்க இந்த மாதிரி வறுத்துக்கணும். அப்போ அதில் இருக்க ஈரப்பதமெல்லாம் போயிட்டு அரிசி நமக்கு ஈரப்பதம் இல்லாமல் பழைய மாதிரி நமக்கு வந்துடும். இப்போ நம்ம உப்பு தண்ணி போடுறதுக்கு முன்னாடி அரிசி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி. அதுக்கடுத்து அதையும் எடுத்துடலாம். அடுத்ததாக அதே கடாயில் நம்ம 2 அரிசியும் எடுத்தாச்சு. சால்ட் உப்பு இருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். இது நான் ஏற்கனவே பொரி செய்கிறதுக்காக பயன்படுத்தின உப்பு, அதை சேர்த்துருக்கேன். ஆனால் இது கொஞ்சமாக தான் இருக்குது பாருங்கள். அதனால் இதோட கூடவே நான் இன்னும் கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்து காட்டுறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இது சால்ட் உப்பு தானா, இது என்ன இப்படி கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை எத்தனை தடவை 10 தடவை நீங்கள் இந்த உப்பை பயன்படுத்தினாலுமே இந்த உப்பு அப்படியே வச்சுக்கிட்டு எப்போல்லாம் நீங்கள் பட்டாணியோ உப்பு கடலையோ இல்லை பொரியோ அவலோ வறுக்குறீங்க அப்படின்னும் போது இதை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறணும். எல்லாம் நல்லா இந்த கட்டியாக இருந்தால் அதெல்லாம் உடச்சிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம்னா அது நல்ல ஹை ஃப்ளேமில் சூடாகணும். இப்போ இது கொஞ்சமாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் பாருங்கள். இது புது சால்ட்டு இந்த கலரில் இருக்குது. அது ஏற்கனவே பயன்படுத்துறதுனால கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. 2த்தையும் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை சூடு பண்ணிக்கலாம். இதை இப்படியே இருக்கட்டும், நல்லா சூடாகட்டும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது நல்லா சூடாயிருச்சு.
உப்பு நல்லா சூடான உடனே நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அரிசி அதை வந்து இதில் சேர்த்து இந்த மாதிரி கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாருங்கள், வீடியோ வந்து பாஸ் பண்ணவோ இல்லை கட் பண்ணவோ இல்லை. இந்த இடத்துலேருந்து நான் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நான் கட் பண்ணாமல் அப்படியே காட்டுறேன். நீங்கள் அப்படியே பார்க்கலாம். அதோட பாஸ் பண்ணவும் இல்லை, கட் பண்ணவும் இல்லை, டேரெக்டாக நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கலக்கி விடணும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு என்னென்னா உப்பு வந்து இன்னும் நல்லா சூடு ஆகலை. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, ஒருத்தவங்களுக்கு சுத்தமாக பொரியே வரல, அரிசி மாதிரி வருது அந்த மாதிரி எல்லாம் சொல்லி. இந்த மாதிரி சூடாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. அதுக்காக தான் நான் இது முதல்ல போட்டு காமிச்சிருக்கேன். உப்பு வந்து நல்லா சூடாகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்ல ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடான அப்புறமா நமக்கு தெரிஞ்சிடும். அந்தளவுக்கு சூடாகணும். அப்போ தான் நம்ம வந்து அரிசியை போடணும். போட்ட உடனே படப்படப்படன்னு பொரிஞ்சு வந்துடும். இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச மெத்தட் பார்த்திங்கன்னா அடுப்பில் செய்கிறது தான். அடுப்பில் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பில் வந்து நல்லா நம்ம நிறைய அனல் வச்சுட்டு நம்ம போட்டோம்னா கடகடன்னு அப்படியே ரொம்ப சூப்பராக உடனே பொரிஞ்சிடும். நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். கிராமத்தில் வந்து இந்த தென்னங்குச்சி இருக்கு இல்லையா, அதை வச்சு எடுப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பாப்புலர் வீடியோஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த மாதிரி பொரி நாம் அப்படி தான் செஞ்சுருப்போம். அதுவும் கேஸில் தான் செஞ்சுருப்போம். ஆனால் அடுப்புலேயும் செய்யலாம். இது வந்து நம்ம கொஞ்சமாக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அரிசி, அதாவது வெறும் குண்டு, லாங் சைஸ் கிடையாது. இதை போட்டுட்டு நான் உங்களுக்கு இதை இந்த மாதிரி கலந்து காட்டுறேன் பாருங்கள். நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பொரியை செஞ்சு வச்சுருவாங்க. செஞ்சுட்டு ஒரு டப்பாக்குள்ளே போட்டு டைட்டாக மூடி வச்சுட்டு வேணும் போது அதை எடுத்து நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு நிறைய பயன்படுத்திக்கலாம். டீ டைம்லேயோ இல்லை மற்ற டைம்லேயோ ஏதாவது மிக்சரோ இல்லை பொட்டுக்கடலையோ போட்டுட்டு இல்லை வெல்லம் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா பொரி உருண்டை செய்யலாம். நிறைய விதவிதமான டிஃப்ரெண்ட்னா நம்ம டிஷ்லாம் செய்யலாம். இது பாருங்கள், இந்த பொரி வந்து வெறும் குண்டு சைஸில் மட்டும் தான் வந்திருக்கு, நீளமாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருங்க இன்னொரு தடவை காட்டுறேன். ஆனால் நம்ம நீளமான அரிசி எடுக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும், பொரி வந்து குண்டு சைஸ்லேயும் ஆகும். இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம எடுத்துக்கணும். முதல் வந்து நம்ம வறுக்கும்போது நல்லா வறுக்கணும். அரிசி வந்து நம்ம பழைய அரிசி எப்படி இருந்ததோ தண்ணி போட்ட அப்புறமா அந்த மாதிரி ஆகிற அளவுக்கு வறுக்கணும். அப்படி இல்லைன்னா வெயிலில் போட்டு நல்லா காய வச்சிடணும். ரெண்டாவது வந்து உப்பு தண்ணி போட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. தண்ணியை போட்டு உடனே கலந்து உடனே நம்ம கடாயில் போட்டுடணும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உப்பு நல்ல சூடாக இருக்கணும். நீங்கள் உப்பு இல்லைன்னா கூட சிறு மணல் கூட பயன்படுத்திக்கலாம். நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி நல்லா சூடான அப்புறமா தான் போடணும். இது எல்லாமே ரொம்பவே ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு தடவை 2 தடவை செஞ்சிங்கனாலே உங்களுக்கு வந்து அப்படியே பழகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ செஞ்சாலும் ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ வந்து உப்பு நல்லா சூடாயிருச்சு. இந்த இடத்துல நான் போடுறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை 2 தடவை செய்யும்போது உங்களுக்கு அட்டெம்ப்ட் மிஸ் ஆனாலும் நீங்கள் அதுக்கு அடுத்து செய்யும்போது இந்த டிப்ஸ்லாம் ஞாபகம் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா ஒரு தடவை 2 தடவை கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது சுத்தமாகவே கஷ்டமான வேலையே கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு வேலைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு தடவை 2 தடவை செஞ்சு பழக்கம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாயிரும். எப்போ வேணாலும் பொரி வேணும்னா நீங்கள் பட்டுன்னு இந்த மாதிரி வறுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இந்த பொரி பொரிஞ்சிருக்கு. நான் சொன்ன இடத்துல இருந்து இது வரைக்கும் நான் வீடியோ பாஸ் பண்ணவும் இல்லை, கட் பண்ணவும் இல்லை. நீங்கள் பார்த்துருக்கலாம் வீடியோ கிளிப்லேயே. இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம வறுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பொட்டுக்கடலையை போட்டு வறுத்திங்கன்னா நமக்கு வறுக்கடலை, அதாவது உப்பு கடலை வந்துடும். பட்டாணிக்காக வெள்ளை பட்டாணியை போட்டு வறுத்தோம்னா பட்டாணி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதே மெத்தடில் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. வெறும் சால்ட் உப்பு மட்டும் போட்டு நல்லா சூடு பண்ணி அவல் இருக்குது இல்லைங்களா, சிறு அவல் இல்லை மோட்டா அவல் இல்லை சிகப்பு அவல், எந்த அவலாக இருந்தாலும் சரி, அவலை போட்டு இந்த மாதிரி வறுத்திங்கன்னா அதுவும் நல்ல பொரி மாதிரியே சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அதை பொரி உருண்டை மாதிரி அவல் உருண்டையும் செஞ்சு சாப்பிடலாம். அதோட வெறுமனா டீ குடிக்கும்போது டீயோட வச்சு சாப்பிடலாம். இப்போ இந்த அரிசியை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து குட்டியான அரிசி. இதையும் போட்டு நான் வறுத்து காட்டுறேன். முக்கியமாக ரெண்டுமே புழுங்கல் அரிசி ஃப்ரெண்ட்ஸ், பச்சரிசி கிடையாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது புழுங்கல் அரிசியா இல்லை பச்சரிசியா, பிரியாணி அரிசி பயன்படுத்தலாமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. பிரியாணி அரிசியில் கண்டிப்பாக வராது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புழுங்கல் அரிசி. முழுக்க நல்ல குண்டான அரிசியாக இருக்கணும். நீளமான அரிசியாக இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா குண்டு அரிசி, ரேஷன் அரிசி, நிலத்தில் விளைஞ்ச அரிசி, எந்த அரிசி வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ரொம்ப நல்லா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி பொரி வருது பாருங்கள். ஆனால் இது வந்து குட்டி குட்டி அரிசி, அதனால் பொரியும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள்.
உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இதே மெத்தடில் நம்ம இப்போ இன்னொரு அரிசி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு வறுத்துடலாம். உங்களுக்கு எந்த மெத்தடில் செஞ்சால் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி. இப்போ குச்சியை வச்சு தென்னங்குச்சியை வச்சு செஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரியும் எடுக்கலாம். அது வந்து ரொம்ப பழக்கம் பண்ணவங்க மட்டும்தான் அது வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். இந்த மாதிரி சல்லடை வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்டீலில் சல்லடை அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் கூட அள்ளி அப்படியே ஒரு சலிப்பு சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து சால்ட் உப்பு தான், அதாவது தூள் உப்பு பயன்படுத்தினா மட்டும்தான் இப்படி ஈஸியாக எடுக்க முடியும். கல் உப்பாக இருந்தால் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா கல் உப்பு பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து பொரியோடு சேர்ந்து கல் உப்பு வந்துடும். ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, கல் உப்பு பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி. கல் உப்பு பயன்படுத்தக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் அந்த அரிசி அந்த பொரி எடுத்தாச்சு. நான் மறுபடியும் நல்ல சூடான பிறகு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு இந்த பக்கம் பிடிச்சிட்டு நல்லா ஒரு கலக்கு, அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுறணும். இப்போ வந்து உப்பு வந்து நீங்கள் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா அதிகமான அரிசியை போட்டு ஒரேடியாக வறுத்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம கொஞ்சமான உப்பு தான் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இது எடுத்துடலாம். இதே மாதிரி தான் பொரி வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி புதுசாக டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம், சோஷியல் நெட்வொர்க்லேயும். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். வேறு ஏதாவது இந்த மாதிரி புதுசான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியான ஃபுட்டாக வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு. ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டு டப்பாக்குள்ளே போட்டு டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் 2 வாரத்து வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.